Hey, hello, வணக்கம் and welcome to Kichdi. Thank you very much. Kichdi 50,000 subscriber cross பண்ண வச்சதுக்கு thank you very much. இந்த வீடியோல மில்லியன் டாலர் கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்குது. ரஜினியோட அடுத்த படத்தோட பெயர் என்ன? முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க and Kichdi சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குழப்பம் இருந்துச்சோ அதே தான் இப்பவும் இருக்கு. ஆனா அரசியல் வட்டாரத்தில் ஒரு புயல் மட்டும் சமீபத்தில் ரஜினி பேசின பேச்சுக்களால கிளம்பி இருக்குது. புயலை கிளப்பி விட்டுட்டு ரஜினி பாம்பே போயிட்டாரு. இப்போ அவரோட அடுத்த படத்துக்கான டைட்டில் வந்திருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டைட்டில் காலா, கரிகாலன் என்கிற காலா அப்படிங்கிறதான் ரஜினியோட புது படத்தோட டைட்டில். இந்த படத்துல ரஜினிக்கு பேரு கரிகாலன், சுருக்கமா காலா அப்படின்னு கூப்பிடுறதுனால இந்த படத்துக்கு காலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். இன்னைக்கு காலையில படத்தோட இயக்குனர் ரஞ்சித் ட்விட்டர்ல போட்டதுனால ட்விட்டரே அதிர்ந்துச்சு. இந்த பேருக்கு பின்னாடி பல அரசியல் குறியீடுகள் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியுது. காலா அப்படின்னா ஹிந்தியில கருப்பு என்று பொருள். பொதுவா வடக்கத்திக்காரங்க பாம்பே, டெல்லியில வேலை பார்க்கிற தமிழ் தொழிலாளர்களை அரே காலா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அப்படி கருப்பு இளைஞன் ஒருத்தன் எப்படி ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போராடி தன் சமூகத்தை உயர்த்தறான் அப்படிங்கிறது தான் இந்த காலா படத்தோட கதை அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல ரஞ்சித்தோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லுது. இந்த கரிகாலன் காலா ரஜினியோட வயசுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் தான் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. கபாலி மாதிரியே இதுலயும் ஒரு யூத்ஃபுல்லான பிளாஷ்பேக் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படத்துல நிறைய நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் பார்க்கலாம் என்றும் ரஜினி கூடவே இருந்து போராடுற உயிர் நண்பனாக சமுத்திரகனி, இயக்குனர் சமுத்திரகனி நடிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அநேகமாக ரஜினிக்கு ஜோடியாக ஹிந்தி ஆக்டர் ஹுமா குரேஷி நடிக்கலாம் அப்படின்னு சில பற்றி சொல்லுது. சமுத்திரகனி இருக்கிறதுனால புரட்சிக்கு கொஞ்சமும் குறைவு இருக்காது. கபாலி மாதிரியே இங்கிருந்து மலேசியா போன ஒரு தமிழன் எப்படி ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிறானோ, இது மும்பை தாராவி பகுதியில் வாழ்கிற ஒரு சாதாரண தமிழன் எப்படி ஆளும் வர்க்கத்துக்கு எதிர்த்து போராடி அந்த இடத்துக்கு போறான், தன்னோட சமூகத்தை எப்படி உயர்த்துறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இது ரஜினியோட நாயகனா கூட ஒருவேளை அமையலாம். பார்க்கலாம், படம் வந்தா தெரிஞ்சு போயிடும். காலா கமலுக்கு எப்படி ஒரு நாயகன் மாதிரி கேங்ஸ்டர் படமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வேற மாதிரியான படமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் 50,000 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள்.